குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கணும். இதில் முதல்ல நம்ம சின்ன சின்ன வாக்கியங்கள் தமிழில் பேசுகிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு நாம் படிச்சுக்கணும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ் டு இங்கிலீஷ் இது நம்ம புரியறதுக்காக. இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா தமிழ் வாக்கியத்தை சொல்லுவேன், அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி இங்கிலீஷ் சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லுவேன். காலேஜில் டீச்சர் இருக்கிறாங்க, ஒரு பையன் வந்து கிளாஸுக்கு வர்றான், 2-3 நாள் ஆப்சண்ட் ஆகிருக்கான், அன்றைக்கி டெஸ்ட்டு தயங்கி நிற்கிறான்னு வச்சுக்குவோம். இப்போ டெஸ்ட் எழுதுப்பா, தேர்வை எழுது, இந்த பரீட்சையை எழுதுன்னு சொல்லணும். ரைட் த டெஸ்ட் அப்படின்னா தேர்வு எழுது. நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு லைப்ரரிக்கு போகிற புதுசு நீ அப்படின்னா அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்டை கேட்பேன், பத்திரிகை எங்கே இருக்கிறது, செய்தித்தாள் எங்கே இருக்கிறது, வேர் இஸ் த நியூஸ் பேப்பர், பத்திரிகை எங்கே இருக்குது. ஒருத்தர் வர்றாங்க, முன்னால் சேர் போட்டிருக்குது, வர்றவங்களை நீ உட்கார சொல்லணும். அப்போது ப்ளீஸ் பி சீட்டட், உட்காருங்கள், அமருங்கள், ப்ளீஸ் பி சீட்டட். உன் ஃப்ரெண்டை ஸ்கூட்டரில் பின்னால் பில்லியனில் வச்சுக்கிட்டு போகிற ஏடிஎம்குள்ளே போய் நீ பணம் எடுக்க போகிற, ஸ்கூட்டர் பக்கத்தில் ஒன்று நிப்பாட்டுற, எப்போ கொஞ்சம் நேரம் காத்திருப்பான், நான் வந்துடுவேன், நான் வரும் வரை காத்திரு, வெயிட் டில் ஐ கம் அப்படின்னா நான் வரும் வரை காத்திரு. இப்போ ஸ்கூட்டரை நிப்பாட்டியிருக்க, அவன்கிட்டயே சொல்லணும், இப்போ ஸ்கூட்டரை லாக் பண்ணிவிடுப்பா, ஸ்கூட்டரை பூட்டு, லாக் தி ஸ்கூட்டர், ஸ்கூட்டரை பூட்டு. இப்போ உங்களுக்கு டோருக்கும் கதவுக்கும் வித்தியாசம் தெரியும். டோருங்கிறது வுட்டில் இருக்கும், கேட்டு பெரும்பாலும் மெயின் கேட்டு வீட்டில் என்ட்ரன்ஸில் இரும்பில் இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு இங்கிலீஷ், இது இரும்பு கதவு, திஸ் இஸ் அன் அயன் கேட்னா இது ஒரு இரும்பு கதவு. ஒருத்தர் ஒன்று பார்த்து உங்களுக்கு எத்தனை சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. 2 பேர் இருக்காங்க. எனக்கு 2 சகோதரிகள், ஐ ஹவ் 2 சிஸ்டர்ஸ், எனக்கு கூட பிறந்தவங்க 2 சகோதரிகள் இருக்காங்கன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா, உங்கள் வீட்டில் குளிர்சாதன பெட்டி உள்ளதா, do you have a fridge at home அப்படின்னா உங்கள் வீட்டில் குளிர்சாதன பெட்டி இருக்கிறதா. குடும்பத்தை பற்றி விசாரிச்சுட்டு வர்றாங்க. அப்போ உங்கள் மாமா எங்கே இருக்காருன்னு கேட்குறாங்க. எங்கள் மாமா மதுரையில் இருக்காருன்னு சொல்கிறேன். என் மாமா மதுரையில் இருக்கிறார், மை அங்கிள் லிவ்ஸ் இன் மதுரை, என் மாமா மதுரையில் வசிக்கிறார்னு அர்த்தம். தோட்டக்கலையில் சில பேருக்கு ஆர்வம் இருக்கும், செடிகள் வளர்க்குறதுல ஆர்வம் இருக்கும். அப்போது நீ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அவங்க தாவரங்களை பார்த்து தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ நீ போய் என்ன வாட்டர் தி பிளான்ட்ஸ் அப்படின்னு, எனக்கு செடிகள் பிடிக்கும், ஐ லைக் பிளான்ட்ஸ், எனக்கு செடிகள் பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம பெரிய வாக்கியத்துக்கு வரலாம். இதை தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாகவே ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.